பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். த புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம தேவ பக்தி எப்பொழுது வீணாக போகும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். நம்ம தேவனுக்கு பக்தியாக இருக்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம எப்படி இருக்கணுமா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நம்ம நாவை அடக்காமல் நம்ம இருதயத்தை வஞ்சித்து நம்ம தேவபக்தி உள்ளவர்கள் என்று நான் என்னை எண்ணிக்கொள்வேனே, ஆனால் என்னுடைய தேவபக்தி வீண், யூஸ்லெஸ், என்னுடைய நான் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த தேவ பக்தி யூஸ்லெஸ்ஸாக போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது அது யூஸ்லெஸ்ஸாக போகுது? என் நாவை நான் அடக்காமல் இருக்கும் பொழுது. பிரியமானவர்களே, தேவபக்தி என்பது நம்ம ஏதோ தேவனுக்காக சில காரியங்களை செய்கிறதுனால அல்ல, நம்மளை காத்து கொள்றதுல தான் தேவ பக்தி வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் வந்து நம்முடைய இருதயத்தில் வருகிற மாற்றங்கள். இன்னைக்கு பாருங்கள், எத்தனையோ மதத்தில் எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ விதமான தெய்வங்களை ஆராதிக்கிறாங்க. அவங்களுடைய ஆராதனைகள், அவங்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய முறைமைகள் எல்லாமே வெளிப்பிரகாரமான காரியங்களாய் காணப்படுகிறது. ஒரு பூவை எடுத்துட்டு போகிறது, இல்லை ரொம்ப தூரம் நடந்து போகிறது, இல்லை சாமிக்காக விரதம் இருக்கிறது, சாமியை குளிப்பாட்டுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது, இப்படி எல்லாம் வெளிப்பிரகாரமான அநேக காரியங்களை தேவ பக்தி என்று நினைத்து அநேகர் செய்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிள்லேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துலேயும் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், நம்முடைய இருதயத்தில் மாற்றங்கள் வரணும். தேவன் இல்லை நம்மளை படைத்த ஒருவர் இருப்பாரேயானால் அவர் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற மாற்றத்தை தான் அவர் காண விரும்புகிறார். நான் தேவ பக்தி என்பது எதனால் விளங்கும்? நான் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேனா, மற்றவங்க கிட்ட அன்பாக பழகிறேனா, என் வார்த்தை எப்படி இருக்குது, அதில் தான் விளங்குது. பிரியமானவர்களே, நான் காணிக்க கொடுக்கறதுனால, நான் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்கிறதுனால, அநாத பிள்ளைகளை நான் உபசரிக்கிறதுனால மாத்திரம் அல்ல, அது வரும். எப்போ வரும் தெரியுமா? நான் இருதயத்திலேருந்து என் தேவனை நான் உண்மையாக நான் நேசிக்கும் போது. தேவனை நேசிக்கணும். உங்களை படைத்த ஒரு தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்களா? டு யூ லவ் யுவர் காட்? நான் இன்றைக்கி எந்த மதத்தை நீங்கள் சேர்ந்தவங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஒரு தெய்வம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அந்த தெய்வத்தை நம்ம நேசிக்கிறோமா? இன்றைக்கி இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இயேசு நம்மளை நேசிக்கிறார், அதை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம ஜீசஸை நேசிக்கிறோமா? பிரியமானவர்களை, அப்போ இருதயத்துலேருந்து நான் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு ஆராதனை செய்வேன். பூனால் மாத்திரம் இல்லை, பணத்தினால மாத்திரம் இல்லை. நான் கொடுக்குற தங்கமோ வெள்ளியோ என் தேவனை பணக்காரனாக்க போகிறது கிடையாது. அவர் ஏற்கனவே பணம் ஐஸ்வர்யம் நிறைந்தவர் நம்முடைய தேவன். நம்ம எதுக்காக இதை செய்கிறோம்? தேவனை நான் நான் ஆண்டவரை ரொம்ப அன்பு செய்கிறேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ நேசி, உன் வாயை நீ அடக்கு, உன் நாவை அடக்கு. முதல்ல இன்னைக்கு நாவை அடக்காமல் நான் தேவ பக்தி உள்ளவள் என்று நான் என்னை சொல்லிக்கொள்வேனே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவ பக்தி வீண், இட் இஸ் யூஸ்லெஸ். நீ சர்ச்சில் வரும்போது இல்லை கோயிலுக்கு வரும்போது மாத்திரம் நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்துச்சு, வெளியில் போனதுக்கப்புறம் நான் என் இஷ்டத்துக்கு நடக்கிறேன் அப்படின்னா அதை தெய்வம் விரும்பும்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் வழிபடுங்க, நம்மளுடைய தெய்வம் அதை விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? நம்ம எப்படி சர்ச்சில் இருக்கிறோமோ இல்லை கோயிலில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வெளியிலையும் இருக்கணும்னு தானே ஆண்டவர் விரும்புவார். எல்லாரும் பார்க்கும்போது மட்டும் நான் நல்லவனாக இருக்கணுன்றதை விட யாருமே பார்க்காம இருக்கும்போதும் நான் நல்லவனாக இருக்கணும் இல்லையா? அதை தானே ஆண்டவர் விரும்புகிறார்.
நாவை அடக்க வேண்டுமே பிரியமானவர்களே. இன்னைக்கு நாவுனால எத்தனை பேரை நம்ம ஹர்ட்ஸ் பண்ணுறோம். இந்த நாவுனால என்னென்ன வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவரை பாடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லா அந்த நாவு அப்படி யூஸ் ஆகுது. ஆனால் சர்ச்சை விட்டு வெளியில் போன உடனே, வீட்டுக்கு போன உடனே என்னென்ன வார்த்தைகள், இந்த நாக்கிலிருந்து என்னென்ன வார்த்தை வருது, உங்கள் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வெளியில் வருது பிரியமானவர்களே. நம்ம நாவை அடக்கலைன்னா நம்ம தேவ பக்தியெல்லாம் வீண் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளை நாமே நிதானித்து பார்த்து கொள்ளலாமா? நீங்கள் உங்களா நிதானித்து பாருங்க. நான் என்னையை நிதானித்து நாமே நாம் நிதானித்து பார்த்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய தேவ பக்தி வீணாய் போய்விடக்கூடாது. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நம்ம எழும்பி இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு தேவ பக்தியினுடைய அடையாளம்தான். எல்லாராலையும் அந்த மாதிரி எழும்பி வர முடியலையே. இன்றைக்கி அதிகாலையில் நான் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு தேவ பக்தி தான். அந்த தேவ பக்தியோடு கூட இணைந்து நம்ம இருதயம் மாற வேண்டும். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னாலும் அது கரெக்ட். வாய் தானாக பேசாது. எங்கேருந்து இந்த வாயிலேருந்து வார்த்தை வருது? அது இருதயம்தான் ஃபேக்ட்ரி. இந்த மைண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபேக்ட்ரி. எந்த ஃபேக்ட்ரி தெரியுமா? நம்ம தாட்ஸ் எல்லாம் உருவாகிற ஃபேக்ட்ரி வந்து இந்த மைண்ட்ஸ். நமக்கு நிறைய எண்ணங்கள், நினைவுகள் வருது. ஆனால் அந்த நினைவுகளை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோமா? அது நல்ல நினைவுகளாக இருக்குதா, தீய நினைவுகளாக இருக்குதா? ஒருத்தரை அழிக்கணும், ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் இருதயத்தில் நினச்சிட்டேன்னு வைங்களேன், என் வாயின் வார்த்தைகளில் அது வெளிப்பட்டு விடும். அது வந்து எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் ஒருத்தரை ஹர்ட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா, நான் சுள்ளுன்னு பேசணும், அவங்க உணர்கிற மாதிரி நான் ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு முதல்ல இருதயத்தில் நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறமா தான் அந்த வேர்டு வருது. ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டேன். யாருமே தெரியாமல் பேசுகிறதே கிடையாது. எல்லாருமே தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். சில நேரத்தில் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம்ல, நான் நறுக்குன்னு பேசினேன், அவங்களுக்கு நல்ல உணர்வு வரட்டும், அதுக்கு தான் இப்படி பேசினேன், இப்படியே பேசுறது. அது வந்து தேவ பக்தியா? அது ஆண்டவர் விரும்புவாரா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் அதை விரும்புவாரா? அப்படி பேசுகிறத கர்த்தர் விரும்புவாரா? ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட தேவபக்தி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வீண், யூஸ்லெஸ், உன்னுடைய ரிலீஜியஸ்ன்னு சொல்கிறியே, நீ உன்னை ரொம்ப ரிலீஜியஸ்ன்னு நீ நினைக்கிற இல்லையா, அது யூஸ்லெஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே தான் இந்த வசனத்தில் வாஸ்தவம். நம்ம தேவபக்தி வீண். நம்ம தேவபக்தி வீணாக இல்லாமல் இருக்கணும்னா, நம்ம தேவபக்தி ஆண்டுடைய சமூகத்துக்கு போகணும்னா, கொர்நேலியை குறித்து நம்ம பார்க்குறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். தேவ சமூகத்துக்கு அவனுடைய தேவ பக்தி போச்சு. அவனுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகணுமே பிரியமானவர்களே. அப்படின்னா இருதயத்தில் நான் உண்மையாக இருக்கணும்ல. இருதயத்தில் என்னை யாரும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை யாரும் அப்படி நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, அப்போ நான் இன்னொருத்தங்களை அப்படி நடத்தலாமா? அது என் கீழே இருக்கிற சர்வன்ஸாக இருக்கலாம், இல்லை எனக்கு வந்த மருமகளாக இருக்கலாம், இல்லை எனக்கு இருக்கிற மாமியாராக இருக்கலாம், யார் வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம யாரை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், என்ன வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளை நாமே நிதானித்து பார்க்கலாமா? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. யாருமே பெரியவங்க தாழ்ந்தவங்கன்னு ஒன்றுமே கிடையாது. அந்த ஜாதி இந்த ஜாதி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனுஷங்க படித்தது தான் ஜாதியெல்லாம். தேவன் எல்லாரையும் சரியாக சமமாக படைத்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோமே. நம்முடைய தேவபக்தி வீணாக போயிடக்கூடாது. காலையில் எழும்பி ஜபிக்கிற ஜபம் வீணாக போகக்கூடாது. நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் வீணாக போகக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற காரியம் வீணாக போய்விடக்கூடாது. உலகத்தோடு முடிந்து போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போகும்போது நான் உன்னை அறியவே இல்லையே, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. நம்மளை நாமே திருத்தி கொள்ள ஆண்டவர் கொடுக்குற அந்த தருணங்களுக்காய் நம்மளை எந்த இடத்துல திருத்தி கொள்ளணும்னு ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறாரோ நம்மளை திருத்தி கொள்ளலாமா? ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?